ஒரு மருத்துவர் தானே. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டியல் வச்சிருக்காங்களே, அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? இல்ல டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் கல்லை விட நல்லவைங்கிற மாதிரி தானே பதில் பண்ணியிருக்காரு. மற்ற மதுக்களை விட கள் மோசமானவைன்னு தானே சொல்லியிருக்காரு. நிரூபிக்க சொல்லுங்க. வாங்கிக்கிட்டு 10 கோடி ரூபாய் வாத்துக்கு வர சொல்லுங்க. அவருடைய மகன் பதிவிட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி, சீமான் போன்றவர்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். அவருக்கும் புரிதல் இல்லை, அவருடைய மகனுக்கும் புரிதல் இல்லை. கல் பற்றிய புரிதல் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் பருகுவதுவும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இந்த கேள்வி அல்லவா கிருஷ்ணசாமி அவர்களும் அவர்களுடைய மகனும் கேட்டிருக்க வேண்டும். மாறாக பதிவு செய்தால் அதில் உள்நோக்கம் இருக்கின்றது. அது ஒரு சதியாக நாங்கள் கருதுகின்றோம்.